ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், யோபினுடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன். இது மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு செய்தி. இது அநேகருக்கு மரணம்தான் வாழ்க்கையின் முடிவு நினைக்கிறாங்க. இல்ல, யோபு 14:14 இப்படி சொல்லுகிறது, மனிதன் செத்த பின் பிழைப்பானா. இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி, இந்த உலக வாழ்க்கையோடு கூட இந்த வாழ்க்கை முடிகிறது? இல்லை, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறது. இந்த உலக வாழ்க்கை தான் முடிவு என்றால் மனிதன் எப்படி வேண்டுமானால் ஜீவிக்கலாம், மிருகத்தனமாய் வாழலாம். எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்தவம் நித்திய வாழ்க்கைன்னு சொல்லுகிறது, சொர்க்கம், பரலோகம். எல்லா மதங்களுமே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு வழி யார் என்று சொல்லி தருவதில்லை. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏனென்றால் அவர் மரணத்தை மரணமாக்கின ஒரு தெய்வம். நாளில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, மரணம் என்பது ஒரு முடிவல்ல, வாழ்க்கையின் மாற்றம். பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். பொதுவாக மரணத்தை குறித்து யாருமே பேசுவதற்கு அதிகமாக விரும்புவதில்லை. எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, அதை அங்கே நாம் தீர்மானிக்கலாம். அது அங்கு தீர்மானிக்க வேண்டிய வாழ்க்கை அல்ல, இங்கே தீர்மானிக்க வேண்டிய வாழ்க்கை. என்னுடைய பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. நாளில யோபினுடைய அந்த வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபினுடைய வாழ்க்கையில யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீர் என்னை பாதாளத்திலே ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படி. யோசித்து பாருங்களேன், அல்ல 2 வார்த்தை, பாதாளம், அடுத்து ஒரு வார்த்தை, என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். சற்று நீங்கள் நிதானமாய் பொறுமையோடு இதை சிந்திக்க அன்பா கேட்கிறேன். பாதாளத்தில் ஒளித்து, மரணத்திற்கு பிறகு எல்லாருடைய வாழ்க்கை அதுதான். எங்கள் ஏழையோ பணக்காரரோ படித்தவரோ படிக்காதவரோ எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே 6 அடி நிலமே சொந்தமாடா. அடுத்த வார்த்தையோடு இருக்கிறது, என்னை திரும்ப நினைக்கும்படி ஒரு காலம். உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆவியானவங்களோடு பேசுவாராக. திரும்ப நினைக்கின்ற ஒரு காலம். அப்படியானால் பாதாள முடிவல்ல, மரணம் ஒரு முடிவல்ல. திரும்ப இன்னைக்கு அநேகருக்கு அது புரியாத ஒரு புதியர். அநேகருக்கு அது அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. பயத்தோடு வாழ வேண்டும், பக்தியோடு வாழ வேண்டும், எவருக்கும் தீமை செய்யக்கூடாது, யாரையும் கெடுக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. யோசித்து பாருங்கள், துரோகம் நிறைந்த ஒரு உலகம், தீங்கு நிறைந்த உலகம். யாரைத்தான் நம்புவதோ? ஒரு நாள் நீ ஊடகத்துல பார்க்கலாம், நண்பர்கள் தான். ஆனால் நண்பர்கள் தான் பிற்காலத்திலே பகையாளியாய் மாறுகிறார்கள். நண்பர்கள் தான் கொலையாளிகளாய் மாறுகிறார்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அவர்தான் துரோகம் செய்கிறார்கள். அன்பாவுடைய யூதாஸ்கள் அன்னைக்கும் இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறாங்க. அது என்ன அதனுடைய காரணம் என்றால், they doesn't know there is a future. அது ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ வாழ்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு பிறகு God design a time for you. உனக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்தை குறித்த பயம் தேவை. இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் பயத்தோடு பக்தியோடு எவருக்கும் தீமை செய்யாமல் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய். அன்பானுடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு காலத்தை குறித்தால்
நலமாயிருக்கும். அப்படியானால் உனக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கை 80 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியினால் என்பது. ஆனால் இந்த பலத்தின் மிகுதியினால் இதற்கு பிறகும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, யோபு சொல்கிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல். மரணம் என்பது ஒரு மாற்றம், வாழ்வின் மாற்றம், குழப்பங்களின் மாற்றம். இதை செய்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நான் காத்திருக்கிறேன். குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். அப்படியானால் அன்பான தேவப்பிள்ளை, மரணம் என்பது இட்ஸ் a change of place. ஆரம்பத்தில் சொன்னேன், பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். இட் இஸ் a valid concern. அந்த மாற்றம் என்பது மாற்றப்பட முடியாத ஒரு மாற்றம். திரும்ப சொல்லுகிறேன், மாற்றம் என்பது மாற்றப்பட முடியாத ஒரு வேலிட் கன்சர்ன். அது சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த சொல்லப்பட்ட வார்த்தை 14:15, யோபு 14:15, நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன், மரணத்துக்கு பிறகு உமது கைகளின் கிரியின் மேல் நீ விருப்பம் வைப்பீராக. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு செய்தியினுடைய அந்த உள்ளே உங்களுக்கு யோசிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, இட்ஸ் a valid concern. அன்பார்களே, இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் நடக்கத்தான் வேணும், whether you like it or not. மரணம் என்பது அன்பார்களே எல்லாரும் குறிக்கப்பட்ட ஒன்று. இப்படி சொன்னார், லஞ்சம் வாங்காத ஒண்ணு மரணம். Death never gets bribed. மரணம் உலகத்தின் பார்வையில ஒரு முடிவு, ஆனால் ஒரு கிறிஸ்தவன் பார்வையில் ஒரு அது தொடக்கம். இன்னைக்கு மக்களுக்கு அது புரியவில்லை. ஏதோ வர வேண்டும், ஆலயத்துல உட்காரணும், பாட்டு பாடணும், பாட்டும் பாடுறதில்லை, ஏதோ மன திருப்திக்காக. ஆலயத்துக்கு வரவிட்டால் விபத்து வரும், பிரச்சனை வரும், சுயநலத்திற்காக. ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், விபத்து ஏற்படக்கூடாது, எல்லாமே சுயநலத்துக்காக. படைத்தவரை மகிழ்விப்பதற்காக அவர்கள் கொஞ்சம் பேர், தங்களை மகிழ்ச்சி ஆக்கிக் கொள்ள வருவது தான் அதிகமான பேர். திரும்ப சொல்கிறேன், படைத்தவரை மகிழ்ச்சி ஆக்க வருவது கொஞ்சம் பேர் தான். ஆனால் தங்களையே மகிழ்ச்சி ஆக்கிக் கொள்ள விரும்புவது அதிகமான பேர். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, டெத் இஸ் சர்டனிட்டி. மரணம் என்பது நிச்சயம், மாற்றப்பட முடியாது, அது உறுதியானது. அது யாரானாலும், அது எந்த நபரானாலும். கவனிங்கள், ஆண்டோடு இருக்கிறவங்க கூட ஒரு இப்படி சொன்னார், எதிர்பார்க்கிற ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் வருவது. டெத் இஸ் ஷுவர், டெத் இஸ் சர்டனிட்டி. அது கண்டிப்பாக. அதுதான் இப்ரேயர் புஸ்தகம் 9:27 அந்த வார்த்தை படிக்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப படிக்கிறேன், ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். நிச்சயமானது, நியமிக்கப்பட்டிருக்க மனுஷருக்கு, அதுல கிறிஸ்தவனுக்கு, மற்றவர்களுக்கு அல்ல. whoever born in this world, இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றப்பட முடியாத ஒரு நியதி. பிரசங்கம் பண்ணது எனக்கும் அது நடக்கும், கேட்கிற உங்களுக்கு நடக்கும். கேள்வி என்னவென்றால், where you will spend your eternity? உங்கள் நித்தியத்தை எங்கே கழிப்பீர்கள்? வாழ்நாளெல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? அந்த வசனம் சொல்லுகிறது, அது உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் death is certainty. இரண்டாவது, அன்பானவர்களே, death is a shared experience. மரணத்திலே நீங்கள் மாத்திரமில்லை, அந்த மரணத்தில் ஆண்டவர்களோடு கூட பங்கு பெறுகிறார். கவனியுங்கள், உங்கள் மரணத்தில் அவரும் பங்கு பெறுகிறார். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல 3 இடங்களில, ஒரு 2 இடங்கள்ல தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒன்று, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் திறந்தது. அங்கே புறாவானவர்
ஆவியான புறாமல் இறங்கினார். ஒரு சத்தம் உண்டாயிற்று, பிதாவின் சத்தம், குமாரன், பசுத்த ஆவியானவர். அதே போல ஒரு பசுத்துவான் மரணத்திலே வேதம் சொல்கிறது, பசுத்துவான மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு இளைப்பாறுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் கிரிகளை விட்டு இளைப்பாறுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரும் ஆமென் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை திரையிலே பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பரலோகத்தின் சத்தம், பிதாவின் சத்தம், ஆவியானவர். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்திலே பிதா வருகிறார், குமாரன் வருகிறார், ஆவியான வருகிறார். பிகாஸ் தி வேல்யூ. கவனிங்கள், இந்த உலகத்திலையும் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார், உங்களை அடக்கார உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் சில விஐபி எல்லாம் மறிக்கிறார்கள். எத்தனை ஆடம்பரம்! அவர் நேரில் ஒளிபரப்புகிறார்கள், ராணுவ குண்டுகள் முழங்குகிறது. அது நல்லதுதான். இங்கே வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சராசரி உருவாக்கின the sovereign God, the supreme God, சர்வ வல்லவர், சர்வஞானி, சர்வ வியாபி, அவர் ஒரு தேவனுடைய பிள்ளையின் அடக்காக அவர் பங்கு பெறுகிறார். அந்த வார்த்தையை வெளிப்படுத்தல. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்து பரலோகத்தில் சத்தம் உண்டானது, பிதாவின் சத்தம், ஆவியானவரும் ஆமென் என்று திருவிழா பெற்றுகிறார். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மரணம் மேன்மையா. எனவேதான் திருமறை சொல்கிறது, பசுத்துவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. முதல் குறிப்பு, death is valid concern. இரண்டாவது, death is a certainty, அது நிச்சயமானது, உறுதியானது. மூன்றாவது, death can be shared experience, அது ஆண்டவரோடு கூட உங்களை, அது உங்கள் மரணத்தில் ஆண்டவரும் பங்கு பெறுகிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்லுவது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். இது படிக்கடி வாசிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அதோட உண்மையான ஆழங்களை சில நாம் உணர தவறி போகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில். அடுத்து, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சற்று சிந்தியுங்கள். அதாவது God sharing your experience. அந்த மரணத்திலும் கூட அவர் என்னோடு கூட இருக்கிறார். அடுத்து, என்னை தேற்றுகிறார். எனவேதான் சொன்னேன், death is a sharing experience. இதுவரைக்கும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். கவனிங்கள், உங்கள் மரணத்தில், அந்த வார்த்தை கிடைக்கிறேன், மரண இருளில். அடுத்த வார்த்தை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் தனியா இந்த உலகத்தை முடிக்கல. அந்த மரணத்து இருளில் தனியா இல்லை. லிட்டரல் எழுத்தின்படியாக God share your experience. அவரும் உன்னுடைய மரணத்திலே பங்கு பெறுகிறார். எத்தனை பெரிய காரியம்! இப்படி சொன்னால் புரியும். He share everything with you. அந்த வார்த்தையை படிக்க கேளுங்க. மரணம் என்பது பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு அனுபவம். கவனிங்கள், யார் பகிர்ந்து கொள்கிறார் இல்லையோ, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இரண்டாவது, கவனிங்கள், death is an absolutely unknown. அது கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு ரகசியம். நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் படித்த வசனம் தான். மரணம் எப்பொழுது வரும்? nobody knows that. ஆரம்பத்தில் சொன்னது போல கவனிங்க, nobody knows the date of death. அடுத்து இன்னொன்னு சொல்ல போகிறேன், அந்த மரணத்தில் நீங்கள் தனியே இல்லை. You are not alone. மரணத்தை நீங்கள் தனியாய் சந்திப்பதில்லை, அவரோடு சேர்ந்து சந்திக்கிறீர்கள். இத்தனை பெரிய மேன்மை. I am not facing death alone. தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. எங்கே? அந்த மரணத்தின் வேலையிலே. என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, உலகத்தின் பார்வையிலே மரணம் ஒரு துக்கமானது, தேவனுடைய பார்வையிலே அது மேன்மையானது. உலகத்தின் பார்வையிலே மரணம் ஒரு முடிவு, தேவனுடைய பார்வையிலே அது ஒரு ஆரம்பம். ஏன் சொல்ல விரும்புகிறேன்? கவனியுங்கள், இந்த மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையை தொடர்கிறது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். அந்த வார்த்தை, அதிலே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறது. அப்படியானால் மரணத்திற்கு பிறகு நீ தேற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய்.
எத்தனை பெரிய மேன்மை! தேற்றும். இதற்கு பிறகு ஆஃப்டர் த டெத் நீ தேற்றப்படுகிறாய். இந்த வார்த்தை சொல்லுகிறது தேற்றும். இந்த உலகத்திலே தேற்றப்படுகிறதுக்கு ஆட்களே இல்லை. நம்ம நிலைகளை வைக்கிற, நம்மை உருக்குலைக்கிற, நிம்மதியை கெடுக்கிற, வாழ்வை கெடுக்கிற, சீர்கெடுக்கிற மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, God comforts you. அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றும். அப்படியானால் மரணத்திற்கு பிறகு not only you are sharing the experience, you are sharing the love of God. தேவன் அவருடைய வார்த்தையினால் உன்னோடு கூட இடைப்படுகிறார். தேற்றும். எப்படி தேற்றுவார்? வார்த்தையினால், அன்பினால். அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது குறிப்பு, God, மரணத்துக்கு பிறகு there is a life follows you. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும். இது நவீன நாட்கள் இப்படி சொல்கிறார்கள், ஹோம் கோயிங் டே. ஒரு புதிய வார்த்தை மரணத்தில் இப்ப பயன்படுத்தாது. உண்மை, ஹோம் கோயிங் டே. அதாவது நித்திய வீடு, இது தற்காலிகமான வீடு. அடிக்கடி திருமறை சொல்கிறது, கைவேலை இல்லாத ஹோம் கோயிங். எங்கே போகிறோம்? எங்கிருந்து வந்தோம் அங்கே போகிறோம். இட்ஸ் ஹோம் கோயிங் டே. புரியாத உலகம், குழப்பமான உலகம், தெளிவில்லாத உலகம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தெளிவான, அன்பானவர்களே, நிலையான, நிரந்தரமான, மேன்மையான ஒன்றுக்கு உங்களை சொந்தக்காரனாய் மாற்றுவது மரணம். திரும்ப சொல்லுகிறேன், நிலையற்ற வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, குழப்பமான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, நொந்து போன வாழ்க்கை, அங்கே அன்பானவர்களே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, துக்கத்தின் வாழ்க்கை, ஒரு துதியின் வாழ்க்கை. இங்கே ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே நாம் நொறுக்கப்படுகிற வாழ்க்கை, அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அப்சல்யூட்லி அன்னோன். மரணத்துக்கு என்ன நடக்கும் தெரியும், நிறைய பேர் தெரியல. மரணத்துக்கு பிறகு ஒரு மாபெரும் வெளிச்சம், ஒரு மாபெரும் நன்மை. எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, முதல்ல சொன்னேன், இட்ஸ் a valid concern. என்ன சொல்லுவேன்? இட்ஸ் a vivid change. அதாவது ஒரு தெளிவான மாற்றம், தெளிவான மாற்றம். மண்ணின் சாயலை கரைந்து விண்ணவரின் ஒரு தெளிவான மாற்றம். கொஞ்சம் கருத்தாக்கி கண்ட கேட்கிறேன். இட்ஸ் a valid concern. விவிட் என்பது தெளிவான, தீர்க்கமான, திட்டமான ஒன்று. வசனம் சொல்லுகிறது 1 தெசலோனியர் 4 அதிகாரம் 16 1 தெசலோனியர் 4:16. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அது ஒரு தெளிவான மாற்றம். குழப்பமான உலகம், ஆனால் ஒரு தெளிவான மாற்றம். அவர்கள் எழுந்திருப்பார்கள். அடுத்த வார்த்தை 17 நாம் உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். நான் பயன்படுத்த விரும்பும் வார்த்தை மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்படியானால் மரணத்துக்கு பிறகு நிச்சயம், அது ஆரம்பத்தில் சொன்னேன், தெளிவானது, தீர்க்கமானது, அன்பாவுடைய குழப்பம் இல்லாத ஒன்று. எழுந்திருப்பார்கள். ஒரு செயல் கேள்வி, நாளைக்கு நாம் எழுந்திருப்போமா என்பது தெரியாது, நித்திரையில் நம்முடைய ஜீவனை விட்டு. ஆனால் மரணத்திற்கு பிறகு எழுந்திருப்போம். நாளைக்கு எழுந்திருப்போமா என்பது கேள்விக்குறி. ஆனால் ஆஃப்டர் டெத் நீங்களும் நானும் எழுந்திருப்போம். அது நிச்சயமான ஒரு வார்த்தை. அது சொல்லப்பட்டது ஒரு பெரிய மாற்றம். ஒரு 3 குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்ட மாற்றம்? நம்பர் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 அதிகாரம் 42 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாத எழுந்திருக்கும். A change of attitude and change of appearance. மாத்திரமல்ல அன்பானவர்களே, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நம்முடைய attitudes, change of attitudes, சுபாவங்களின் மாற்றம், change of appearance, தோற்றங்களின் மாற்றம்.
அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மரணம் என்பது ஒரு தோல்வியானதல்ல, அது வெற்றியானது. இட்ஸ் விக்டோரியஸ். என்ன நினைக்கிறார்கள்? மரணம் ஒரு தோல்வி இல்லை. ஆண்டவர் அறியாதவர்களுக்கு அது தோல்வி, அறிந்தவர்களுக்கு அது மாபெரும் வெற்றி. வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5:24. ஆண்டு சொன்ன வார்த்தை, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை கவனிங்கள். இட்ஸ் எ விக்டோரியஸ் காலிங். அந்த வார்த்தையும் படிக்கிறேன். என்னை அனுப்பினவருக்கு, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், அடுத்த வார்த்தை, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். சரீர மரணம் உண்டு, ஆனால் அதே வேளையில இன்னொரு மரணம் உண்டு, ஆவிக்குரிய மரணம். அதுதான் மிக வேதனையானது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் அதை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அப்படியானால் அது வெற்றி அல்லவா? மாத்திரமல்ல என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். சேஞ்ச் ஆஃப் அப்பியரன்ஸ், சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட். அந்த வார்த்தை சொல்கிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய அதிகமான வசனங்கள் உண்டு, இருந்தாலும் சொல்ல விரும்புகிறேன். வழியான அந்த விருப்பம், death is not the end, is a victory. எனவேதான் பிலிப்பியர் சொல்லுகிறார் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, அடுத்த சொல்லுகிறார் அந்த 1:23, நான் தெய்வத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட கூடியிருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மை பயக்கும். நம்ம கவனிக்க வேண்டும். ஆசை உண்டு, அதிக நன்மை பயக்கும். அப்படியானால் ஆரம்பத்தில் சொன்ன போல, the call of death, மரணத்தின் அந்த அழைப்பு தோல்வியானதல்ல, இட்ஸ் விக்டோரியஸ் கால். அதாவது வாசத்துல இட்ஸ் only a death. இரண்டாவது இட்ஸ் a departure. அப்படியானால் ஒன்று டிபார்ச்சர் ஆகும்போது இன்னொருத்துல அரைவல். இந்த சென்னை ஆதாய பயணத்துல பாருங்களேன், ஒரு இடத்துல டிபார்ச்சர் போட்டிருக்கோம், இன்னொரு அரைவல் போட்டிருக்கோம். அப்படியானால் அன்பாவளே, we depart from here and arrived in other place. இதைத்தான் அந்த வாசகம் சொல்லுகிறது, நான் பிரிந்து, தேவத்தை விட்டு பிரிந்து, depart from the body. அடுத்த வார்த்தை, கிறிஸ்துவோடு. இங்கே தேவத்தோடு பிரிகிறோம், அங்கே கிறிஸ்துவோடு அரைவல் ஆகிறோம். எனவேதான் இந்த வார்த்தை சொல்லப்படுவது is a call of death. இரண்டாவது call of departing. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, ஆரம்பத்துல சொன்னது போல it is a call of comfort. அது உங்களை என்னையும் ஆற்றுகிறது, தேற்றுகிறது. இது சொன்னால் இந்த உலகத்தின் பாடுகள், உலகத்தின் போராட்டங்கள், உலகத்தினுடைய எல்லாமே ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாமே ஒரு போராட்டத்திலிருந்து ஒளிமயமான, மேன்மையான, சிறப்பான, அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். இட் இஸ் a valuable comfort. எனவேதான் வேதம் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனவேதான் தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இஸ் a call of comfort. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அவருடைய பிரசன்னமாவதற்கு எதிர்பார்த்து கொண்டு நம்மை போதிக்கிறது. இது வருகை மறுத்து மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகு ஆனந்த பாக்கியம். தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அதே யூதா புஸ்தகம் 1:24 தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில மகிழ்ச்சியோடு நிற்க. அன்பானவர்களே, எனவேதான் அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:12, அதன் நிமித்தம் கம்ஃபர்ட், கரேஜியஸ், சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட், சேஞ்ச் ஆஃப் அப்பியரன்ஸ். இதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயிலும் நான் வெட்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை
அந்நாள் மறையும் அவர் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாளிலே ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மரணத்துக்கு பிறகு ஒரு நாளும் பசி இல்லை, ஒரு நாளும் தாகம் இல்லை. யூதா 1:24 மகிமுள்ள சன்னிதானம். அடுத்து 2 தீமோத்தேயு 1:12 அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலே நிற்க நமக்கு பலன். யோவான் 10:28 ஆண்டவர் சொன்னார், அதாவது அவன் கெட்டு போவதில்லை, அவன் ஒருவனும் பழித்துக் கொள்ளப்படுவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். எனவேதான் மற்ற எல்லா மக்களை விட நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மேலான வாழ்க்கை, நம்பிக்கை. அதான் சொன்னேன், a comfort is a courage is a call. ஒரு அழைப்பு மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய ஆறுதல். எனவேதான் பிலிப்பியர் 3:21 அவர் சொல்கிறார், நம்முடைய சரீரத்தை மகிமின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுவப்படுத்துவார். இத்தனை அருமையான வார்த்தை. அவர் அப்பியரன்ஸ், அழிவுள்ள சரீரம் மகிமின் சரீரமாக. அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை யோவான் 17:21 அவரோடு ஒன்றாயிருக்க, அவரோடு அவரும் நாமும் ஒன்றாயிருக்க. திரும்ப 73 வார்த்தை சொல்கிறது, என் மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். இங்கு மாத்திரமல்ல, மகிமையிலும் மகிமையை கொடுக்கிற ஆண்டவர். இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, 1 பேதுரு 1:5 வேதம் சொல்கிறது, உங்களுக்காக தேவன் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒன்றுக்காக தேவன் உங்களையும் என்னையும் பூமியில ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், பாடுகள், போராட்டங்கள், வெறுமைகள், கண்ணீர், துன்பம், கவலை, கலக்கம் சொல்கிறது உங்களுக்காக, பாடுபடுகிற உங்களுக்காக அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, அன்பானவர்கள், இது இஸ் a valid concern. இரண்டாவதாக, இட்ஸ் a vivid changes, ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள். மூன்றாவது, a vital consistency. நான்காவதாக, a victorious call. திரும்ப சொல்லுகிறேன், இது வாழ்க்கையின் தேவையான ஒரு மாற்றம், மரணம். இரண்டாவது, அது மிகப்பெரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறது. ஆட்டிடியூட், அப்பியரன்ஸ், எல்லாமே மாற்றம். மூன்றாவது, a vital consistency, ஸ்திரமானது, உறுதியானது. கடைசியாக, விக்டோரியஸ் கால். எனவேதான் அந்த 1 பேர் புஸ்தகம் கடைசி அதிகாரம் வாசித்த அந்த வார்த்தை, அந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரையும் இந்த நித்திய சுதந்திரத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகவில்லை என்றால் இன்றே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தின் பார்வையிலே அது முடிவு, ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்தும்படி விரும்புகிறார். இந்த கடைசி வார்த்தை 1 பேர் 1:5 அந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. It is said there. ஐத்தான் சொன்னேன், it's a victorious call. அது வெற்றிகரமான அழைப்பு. எனவே மறந்துவிட வேண்டாம். இந்த 3 வார்த்தைகளை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. அது மேன்மையான ஒரு காரியம், வீழ்ச்சி, அற்புதமான மாற்றம், வைட்டல் கன்சிஸ்டன்சி, விக்டோரியஸ் கால். எனவே தான் பக்தன் பாடினார், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அந்த கடைசி வார்த்தை 1 பேர் 1 அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, யோபு சொல்லுகிறார், நான் எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன். கவனியுங்கள், ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் வார்த்தை அவளுக்கு தெரியாம இருக்கலாம். 1 பேதுரு 1:5 பரலோகத்திலே சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அழிவுள்ள இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாயும் தரித்துக் கொள்ளும் என்பது ஒருவேளை யோபுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறார், நான் காத்திருக்கிறேன், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, அந்த மாறுதலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். He promised. மரணம் என்பது உலகத்தின் பார்வையிலே முடிவு, ஆனால் ஒரு கிறிஸ்தவன் பார்வையிலே it is a radical change. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம், அற்புதமானது. நாளிலே ஒருவேளை அது இழப்பு என்பது அது ஈடு செய்ய முடியாத ஒன்று.
மரணம் அநேகரை அனாதையாக்கி இருக்கிறது. கணவர்களை, மனைவிகளை, பிள்ளைகளை, பெற்றோரை. ஆனால் மரணத்தையே மரணமாக்கிய ஆண்டவர் இயேசு உங்களுக்காக ஒரு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. உலகத்தின் பார்வையிலே மரணம் ஒரு முடிவு, தேவனுடைய பார்வையிலே ஆரம்பம். தேவனையும் மனிதனையும் இணைக்கின்ற ஒரு சுரங்கப்பாதை தான் மரணம். எனவே முடிவல்ல, ஆரம்பம். இந்த ஆரம்பத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம், அர்ப்பணிப்போம். நித்திய சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தோடு, அந்த தீர்மானத்தோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யோபு சொன்னது போல எனக்கு மாறுதலுக்காக நான் காத்திருக்கிறேன். Expecting the changes, change of attitude, change of appearance, change of status, change of everything. தகப்பனே, இந்த மேலான வாழ்க்கைக்கென்று, நித்திய வாழ்க்கைக்கென்று நாங்கள் படித்தோமே, அந்த நித்திய சுதந்திரம் பரவ வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எங்களை சொந்தக்காரர்களாய் மாற்றும். அது குருவலாய் வாழ ஆண்டவரே, அந்த தரிசனத்தோடு வாழ, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ, அதற்கென்று காரியங்களை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். நம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே இழப்புகள், ஏமாற்றங்கள், கண்ணீர், எத்தனையோ தகப்பனை இழந்தவர்கள், தாய் இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், பெரிய வேதனை. ஆனால் ஆண்டவரே, அந்த அழைப்பில், அந்த மரணத்துக்கு பின்னாக ஒரு பெரிய மாபெரும் வாழ்க்கை உண்டு. யோபு சொன்ன அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களை பார்க்கும். ஒரு பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறீர், ஒரு பெரிய மாற்றங்களை வைத்திருக்கிறீர், அறிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறீர். எனவே அதை நோக்கி நாங்கள் ஓட, எங்கள் தொடர்ந்து எங்கள் கண்கள் அந்த கர்த்தர் மேல் பதிய வைக்க, விசுவாசத்துவக்கு முடிக்கிறமாய் உம்மை நோக்கி ஓடி வர எங்களுக்கு கிருபை நினைத்தார். தங்கள் குடும்பத்தில இழந்திருக்கிற ஒவ்வொரு தாய்க்காக, தகப்பனுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்துக்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள இறக்கம் செய்யும். காலையோ மாலையோ, நள்ளிரவோ நடுப்பகலோ, இது வந்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், வருங்காரியங்களானால் நிகழ்காரியங்களானாலும், தேவனோடு வாழ்கிற ஒரு மேலான வாழ்க்கை தாரும். ஆசீர்வதியும் ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, இது விரும்பாத செய்தி. யாரும் அது விரும்புவதில்லை. ஆனாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் வரும், நிச்சயமாக நமக்கு அந்த நம்பிக்கை உண்டு. மற்ற உலகத்தாருக்கு நம்பிக்கை நமக்கு உண்டு. எனவேதான் பவுல் சொன்னார், மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. அந்த நிச்சயத்தோடு வாழ்வோம், அந்த விசுவாசத்தோடு வாழ்வோம், அக்கறை போய் சேர்வோம், ஆண்டவரை தரிசிப்போம். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.